கர்த்தர் ஸ்தோத்திரம். சரியா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரினால் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த ஆராதனையில் இந்த சகோதர சின்ன பிரகாரமாக நான் கடந்த நாட்களில் இந்த ஜெப கூட்டத்துக்காக ஜெபிச்சு கொண்டிருந்தோம். ஏன்னா ஜெப வாழ்க்கை அவசியம்னு தேவன் சொல்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்க சொல்கிறார், ஜெபமே வாழ்க்கையை நடத்துன்னு சொல்கிறாரு. அதன்படி நாங்கள் இந்த நாள் அதிகாலையில் ஜெபம் பண்ணி கொண்டு வந்தது. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொன்னாரோ அதே காரியங்கள் செய்ய தேவன் நடத்தி கொண்டு வந்தார் அதிகாலை வேளையில். அதே மாதிரி அந்த ஜெபிச்சு வரும் பொழுது நேற்று அதிசயமான ஒரு காரியம் நான் இருந்த இடத்துல நடைபெற்றது. அது தேவனுக்கு எனக்கு தான் தெரியும். அந்த சாட்சி, அதாவது சத்தியம் இல்லை, சாட்சி. அப்போ நான் ஜெபிச்சு புறப்பட்டு வந்து இந்த இடத்துல பின்னேறம் சகோதரர் ரொபின்சனோட ஆராதனை வருவது முன்பதாக அவர் அந்த ஹோட்டலில் கொண்டு போய் என்னை நிப்பாட்டினார். என்னை குடும்பத்தை நிப்பாட்டும் பொழுது தேவன் அதிசயமான முறையில் என்னை நடத்தினார். என்னென்னு சொன்னால் அந்த இடத்துல இருக்கும் பொழுது நான் அங்கே ஒரு கொடி ஒன்று இருந்துச்சு, ஒரு கிணறு ஒன்று இருந்துச்சு. அந்த கொடியில் உடுப்பை காய போடுறதுக்காக நான் அந்த இடத்துல போனேன். ஏன்னா தேவன் என்னோட இருந்தப்படா தேவனை என்னை பாதுகாத்தார். ஏன்னா இந்த இடத்துல பலிபீடத்தில் நான் உண்மை கதைக்கணும். என்னன்னு சொன்னால் நான் தென்னை மரம் ஒன்று இருந்துச்சு, அது உயரமான தென்னை மரம். அந்த தென்னை மரத்துக்கிட்டால் நான் போகல, நான் தென்னை மரம் சரியாக கவனிக்கலை. ஆனால் பாருங்கள், தேவன் எங்களை யோசுவா புஸ்தகத்தில் முன்னும் பின்னும் பாதுகாக்கிறவராக இருக்கிற சொல்லப்படுது. அந்த வார்த்தையும் படி திடீர்னு ஒரு சத்தம் ஒன்று கேட்கக்குள்ள தேவன் தான் அந்த சத்தத்தை அனுப்பி என்னை பாதுகாத்தா இருக்கிறது. முத்தின தேங்காய்னு என் பக்கத்தில் வந்து விழுந்துச்சு. பாருங்கள், அந்த தேங்காய் ஒழுக போகும்போது நான் டக்குன்னு முன்னுக்கு போயிட்டேன். ஏன்னா சரியான நேரத்தில் தேவன் இல்லாட்டி, எங்களோட தேவன் இல்லாட்டி அந்த தேங்காய் என் தலையில் பட்டு இருக்கும். அப்போ பெரிய ஒரு துக்கமான காரியம். இந்த துக்கத்தில் தேவன் பாதுகாத்தார். அது தேவன் செஞ்ச காரியமாக இருக்குது. நான் கடந்த நாட்களில் சகோதரர் எரிக்கவர் கூட தன்னை பிள்ளையை காணாமல் போய் துக்கப்படும் பொழுது தேவன் அந்த துக்கத்தை மீட்டு நடத்தினார். ஆனால் தொலைபேசி வந்தது, மகன் கிடைத்து விட்டாருன்னு அப்படி தானே வருது. அப்போ சந்தோஷம். அப்போ தேவன் பாதுகாக்கிறவராக இருக்கார். இப்போ தேவன் என்னோட இருந்து நடத்துகிறபடியால், ஜெபங்களின்படி அவர் இரத்தத்தினால் நடத்துகிறபடியால் அவர் என்னை பாதுகாத்து திருப்பமாக இந்த இடத்துல கூட்டி சென்றார். அவர் மட்டும் இல்லாட்டி நேற்று நான் மருத்துவமனையில் இருப்போன்னு எங்கே இருப்போம் எனக்கு தெரியாது. நான் நினைக்கல, என் வாழ்க்கையில் அப்படியான ஒரு சந்தர்ப்பம் சந்திக்கவே இல்லை. 67 ஒரு தேங்காய் சரியாக அந்த கால்கிட்ட வந்து விழுந்துச்சு. நான் அந்த சத்தம் கேட்கக்குள்ள தேவன் என்னை முன்னுக்கு கொண்டு போயிட்டார். கொண்டு போகணுன்னா தேங்காய் பக்கத்தில் விழுந்துச்சு. நான் எங்கள் எங்களோட மனைவிக்கிட்ட மட்டும் நான் சொன்னேன், என் 67 வயசில் இப்படியான காரியத்தை சந்தது முதல் தரணும். தேவன் அந்த காரியங்களில் இந்த பாதுகாத்தமாக முதலாவது நன்றி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் நல்லவராக இருக்கார். நேற்றைய நான் நிறைய நான் கற்று தேறினவன் இல்லை, நான் கற்றுக்கொள்ள தான் இங்கே வந்தேன். கற்று தேறின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும். ஒவ்வொருத்தையும் தேவன் பாவிக்கிறார், ஒவ்வொரு விதமாக பாவிக்கிறார். அப்போஸ்தலர்கள் அப்போஸ்தலர் என்ன சிஸ்டர் சொல்லுங்கள், அப்போஸ்தலர்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள். ஆமேன், விசேஷ ஊழியத்துக்காக அனுப்பப்பட்டவர்கள். அந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் நடத்தினார். ஒவ்வொருத்தரையும் கூட பேசினார். நான் கற்றுக்கொண்டேன். அந்த அருமையான பகுதிகளை நேற்றைய தினத்திலிருந்து நேற்று பின்னேறம் இன்று காலை பகல் இதுவரை நான் தேவ காரியங்களை கற்றுக்கொள்ளவே இந்த இடத்துல வந்தேன். அப்போ பாருங்கள், ஏன்னா இந்த அருமையான ஊழியக்காரர்களாக வேதத்தை படிக்கிறது, வேதத்தை சொல்லுறது, கதைக்கிறது, இந்த காரியங்களை தேவன் எனக்கு மனதில் மென்மேலும் சந்தோஷம் கொடுத்தது. ஏன்னா உலகம் தராத சந்தோஷத்தை தேவன் தர்றாரு. உலகம் தர்ற சந்தோஷம் தான் அது உயரும் தாழும் காலங்களோட மாதிரி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சந்தோஷம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. எபிரேயர் 13:8 தேவன் அந்த காரியத்தை நடத்தினார். அதுக்காக தேவன் நன்றி செலுத்துகிறேன். நேரத்திலையும் அருமையான சகோதரர்களாக நன்றி அறிதல். யாரும் கெட்டு போகிறது விருப்பம் இல்லை தேவன். ஏன்னா அதனால் எல்லா ஒரு நல்ல அருமையான காரியங்களை தேவன் தீர்க்கதரிசியூடாக வெளிப்பட்ட காரியங்கள், ஊழியக்காரர்கள் அதிகாலையில் இரவில் தேவன்கிட்ட தீர்க்கதரிசியோட வெளிப்பாடுகள் நேற்றைய தினம் இன்றைய தினம் எங்களுக்கு கற்றுதான் என்று சொன்னார். அதுக்காக தேவனை பாவிச்சார். அதுக்கு தேவன் நன்றி. என்ன நேரத்தில் அவர் சொல்கிறார், நன்றி அறிய உள்ளவர்களாக என்று சொல்கிறார்.
யார் யாரை கொண்டு உங்களுக்காக எங்களோட அருமையான மாத்தளை ஊழியக்காரர்கள், அருமையான ஊழியக்காரர் சாலமன், ரூபன், அப்படி பரிசுத்தவான்களை கொண்டு நன்றி சொல்லியிருக்கார். ஏன்னா நீங்கள் பட்சபாதமாக எல்லாரோட பழக்கம் நேற்று பிரசங்கம் கூட வந்தது. அது மட்டும் இல்லை, இன்றைய தினம் கூட இந்த இடத்துல அமர்ந்திருக்கும் வேளையில் நான் முகமுகமாக நாங்கள் ஃபோனில் கிடைக்கலாம் என்ன பண்ணுறது, முகமுகமாக பார்க்குற அருமையான ஜனங்களை மீண்டும் உங்களை சந்திக்கிற வாய்ப்பினை உண்டாக்குனார். அது மட்டும் இல்லை, என் மூத்த சகோதரர் டேனியல், அதோட எசைக்கல் உபராக நாங்கள் நிறைய காரியங்கள் கற்றுக்கொண்டோம். எங்களோட பிள்ளைகளை வேதத்தில் வளர்க்குறதுக்கும் எங்களுக்கு நல்ல ஒரு புத்திமதிகளை சொல்வதற்கும் தேவன் அந்த எசைக்கல் பிரதரை பாவிச்சார். அவரை கண்காண இந்த இடத்துல வச்சதுக்கு தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதெல்லாம் தேவன் அதிசயங்களும் உண்டாருங்க. இந்த சகோதரர் சின்ன பிரபாக அருமையான சகோதரர் முன்னுக்கு போர்டு போட்டிருக்கார். எல்லாரும் வேதவாசிங்க, நல்ல காரியம். இப்போ நாங்கள் இந்த வேத காரியங்கள் இது சத்தியம், யாரையும் குற்றப்படுத்த இல்லை. அருமையான சகோதரி பரிசுத்த வேதாமத்திலிருந்து படிக்கிறாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அதே மாதிரி எல்லாரும் படிக்கணும். என்ன படிக்கணும்? வேதம் எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் படிக்கணும். ஏன்னா நான் நிறைய பிள்ளைகளை பார்க்குறேன், இந்த பக்கம் 2 பக்கம் இருங்க, ஆனால் வேதத்தை படிக்கிற மாதிரி வாலிபர்களை காண முடியாமல் இருக்குது. அது எனக்கு மன வேதனை சிஸ்டம். எத்தனோ தான் இந்த வரப்போன்னு யோசிச்சு பார்க்குறேன். வாலிபரே, வாலிப சிஷ்ய நினை, நல்ல வாலிப பிள்ளைகள் இருக்காங்க, மரியாதை இந்த பக்கம் அந்த பக்கம் பின்பக்கம் இருக்கிறாங்க, ஏன் வாசிக்கிறாரு? இந்த சகோதரி ஆசீர்வதிக்கப்பட்ட பாக்கியவான்கள், மற்றவங்கள் பாக்கியவான்கள் இருக்கக்கூடாது, மற்றவங்கள் பாக்கியவான்கள் இருக்கக்கூடாது, இருக்கணும். எல்லாருக்கும் ஆசீர்வாதம். ஏன்னா தேவன் பட்சபாதம் இல்லாத தேவன், பட்சபாதம் இல்லாத தேவன். அவர் மீனை கேட்டால் பாம்பை கொடுக்க மாட்டார், அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுக்க மாட்டார். இந்த தெய்வத்தை ஜெயமாக பண்ண ஜனங்க பாக்கியவான்னு சொல்லப்படுறது. வேத படிப்பு செய்தி எல்லாரும் படிக்கணும் வாலிபர்கள். அதுக்காக நீங்கள் இந்த காரியத்தை நீங்கள் வேதத்தை படிக்கக்குள்ள, செய்திகளை படிக்கக்குள்ள உங்களோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும். தேவனோட நாமம் மகிமைப்பட காண முடியும். இதே பாருங்கள், நீங்கள் சகோதரி வாசிப்பீங்க, சைவத்தான் வாசிப்பாங்க, வேறு யாரும் வாசிக்க மாட்டாங்க. அது நான் யாரை குற்றப்படுத்த, எல்லோரும் வாசிக்கணும். அதுதான் எந்த விருப்பம். வேதத்தை படித்தா, ஏன்னா நாங்கள் ரசிக்கப்பட்ட காலம் வேதம் கூடுதலாக படிக்கிற சிஸ்டம். எங்களோட நடத்தின ஊழியர்கள் அப்படி நடத்தினாங்க. அருமையான சகோதரர் ஜெயராஜ், எங்களோட சுந்தர்ராஜ், சொலமன், இன்னைக்கு கருத்து வேறுபாடு. எனக்கு கவலை தான், சில விஷயம் எனக்கு கவலை தான். ஆனால் அவங்களுக்கு ஒன்று போசிப்பு வந்திருக்கு. எப்படி ஜெபிக்கணுன்ற காரியங்கள் அருமையான சகோதரர் எசேக்கியேல் கொண்டு சொல்லித்தார். இன்று முகமுகமாக பார்த்த எங்களோட ஊழியக்காரர்கள் திருவோணமலை, மன்னார் பிரதேசம், குருநாள் பிரதேசம் ஊழியக்காரர்களும் தேவன் சொல்லித்தர்றார். இதெல்லாம் தேவன் அதிசயங்கள் ஒன்றாக இருக்குது. எந்த நேரத்துலையும் வாலிபர் என்ன செய்ய சரியான வேதனை. வாலிபரே வாலி சிருஷ்டிகளை சகோதரி, இந்த பிரசங்கி 11ஆம் அதிகாரத்தில் கடைசி 2 வசனத்தை படிங்க, அப்புறம் 12:1 படிங்க. 12 முழுமையாக வாலிப பிள்ளை வீட்டில் போய் படிங்க. படிக்காட்டு ஒன்றும் கற்றுக்கொள்ளலாம் பிரதர். 11ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம் பிரசங்கி வாலிப பிள்ளைகளுக்கு. வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்பட்டு உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்களின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறிய. ஆமென். மத்தேயு 12:1. நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிற்றுகளை நினை. ஆமென். தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும். ஆமென். அவ்வளோதான் சிஸ்டர். பார்த்தீங்களா, நானா சொல்கிறேன், பிரசங்கி கூட வாலிப பிள்ளைகளுக்கு கூட வேத படிக்கணும். வேத குறைவை நான் காண்றேன், உள்ளே தான் சொல்லணும். சத்தியத்தை சொன்னேன்னா சத்ருவே நானும் என்ன செய்ய, நான் சத்தியம் தான் சொல்லப்பட்டேன், யாரையும் குற்றப்படுத்தலையேம்மா, சத்தியத்தை தான் சொன்னேன். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, கலாத்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சத்தியத்தை சொன்னதான் நான் சத்ருவானேன்னு சொல்கிறாரு. நீங்கள் தான் வாசித்து பாருங்க. நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்ருவானேனோ. நல்ல படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க, பெரியவங்களும் வாசிக்கலாம். ஏன்னா எல்லாரும் பாக்கியவாங்க சிஸ்டர். நீங்கள் மட்டுமில்லை, தேவன் எல்லார்த்தையும் விரும்புகிறார். எல்லாரும் இதுக்கு வரணும், இந்த பிரயத்தில் வரணும். அப்போ எல்லாரும் வேதம் படிக்கணும். வேதம் படிக்காமல், நாங்கள் செய்தி படிக்காமல் இந்த பிரயோஜனம் போய் தெரிந்து கொள்ளணும். இந்த செய்திகளை பற்றி, வேதத்தை பற்றி பரிசுத்தவான்கள் கதைச்சாங்க. நான் கற்றுக்கொள்ளத்தான் வந்தேன். நான் யோசிக்க கொண்டே இருந்தேன் சிஸ்டர். என் உள்ளத்தை யோசிக்க தானே நான் கொஞ்சம் பலவீனம் அடைஞ்சிட்டேன். அப்படியே கடைசி டைம் வந்து கொண்டிருக்கு. நானும் அதிகாலை ஜெபிச்சு வந்தேன் இடத்துக்கு. எனக்கு ஒரு சந்தர்ப்பம் எப்படின்னு உண்மையை தானே சொல்லணும். ஒரு மனிதன் உள்ளிலுமே சொல்லணும். அப்படியே என்னடா எனக்கு
கவலை பொன் வெள்ளிகளை பார்க்குறத விட ஒரு 10 பேருக்கு காரியங்களை சொல்லுக்கு இருக்கிற பாக்கியம் தானே பிரதர். கனடா போகலாம், அமெரிக்கா போகலாம், அங்கேருந்து பிளேனில் போகலாம். அதை விட தேவ காரியங்களை சொல்லிக் கொடுக்க நல்ல காரியங்கள். அதை நான் நிச்சயமாக ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். எல்லோரும் படிக்கலாம், பெரியவங்களுக்கு கூட படிக்கலாம், சின்னவங்களும் படிக்க. நீங்கள் படிக்க ஆசீர்வாதம் கூடும். செய்தியை படிக்க உயர்த்த உங்களோட காரியங்கள் சந்திக்கப்படும். இந்த அருமையான சகோதரோட எனக்கு பெரிய விசேஷம், பிள்ளைகளுக்கு ஒரு அட்வைஸ் இருந்துச்சு. அது நல்ல காரியம். அம்மா அப்பா மதிங்க, நல்ல காரியம். பெற்றோர்கள் மதிக்கணும். எனக்கு சரியாக அந்த கவலை இருக்குது. இந்த கிறிஸ்துக்கு அடுத்தபடியாக அம்மா அப்பா மதிக்கணும். நல்ல அருமை. அது தாய் தாப்ப கீழ் வயசு வந்த காலங்களில் அவங்க அப்பா என்ன கூட நான் யாரை குற்றப்படுத்தலை, வேத வசனத்துக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அதுதான் மரியாதை புஸ்தகத்தில் நீங்கள் நல்ல புஸ்தகங்கள் இந்த காலத்தில் இருக்குது. செய்தி புஸ்தகங்கள் படிங்க. எனக்கு சரியான ஆசை. மரியாதை, கிருபையின் செய்தி, குடும்பம், அருமையான புஸ்தகங்கள் கூட நான் சந்தோஷமாக படிக்கிறேன். நான் தனிமையில் நினைக்கிறேன் இந்த காரியங்கள்லாம் தேவன் தான் எங்களுக்கு அனுப்புனார். தீர்க்கதரிசின்னு ஒரு இது என்னோட பலவீனம் இருக்குது. நான் சம்பூர்ண ஆள் இல்லை. சம்பூர்ண ஆள் யாரும் கிடையாது. பாவம் செய்யாத நீதிமான் யாரும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் கொஞ்சம் பிளவின் அடிஞ்சிட்டேன் இந்த இடத்துல. இப்படி நேரம் போய்கொண்டிருக்கு. நான் இப்படி ஜெபிச்சு வந்தனே, இந்த ஜனங்களுக்கு உள்ளதை தானே சொல்லணும். ஏன்னா உள்ளதுன்னு அதுக்கு மாதிரி தீமையில் முடியும்னு மத்திய 5:37 சொல்லப்பட்டிருக்கு. அந்த வார்த்தையை சொல்லுங்கள் சிஸ்டர். 5:37 5:37 உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். ஆமென். இதற்கு மிஞ்சினது தீமையினால். ஆமென். பாருங்க, இந்த கெனட்ரடியில் அந்த தேங்காய் விழும்போது இந்த 67 வருஷம் இப்படி ஒரு காரியம் சந்தித்ததில்லை. எனக்கு என்ன அந்த இருந்தால் நான் இந்த இடத்துல இருக்கலாம் போயிடும். இது எங்கள் வீட்டுக்காரங்க மட்டும் தான் சொன்னேன். பிறகு ஒரேடியாக நான் இங்கே வந்து அந்த இடத்துல போயிட்டு அதிலிருந்து மீட்டு பாதுகாத்து இந்த இடத்துல வைக்கிற தேவ கிருபையாக இருக்குது. அவரோட கிருபையின்படி தான் எல்லாம் போகுது. எங்களோட சுய கௌரவத்தில் ஒன்றும் நடக்காது. இந்த பிள்ளைகளை பாதுகாக்கிறது, இந்த பெற்றோர் எனக்கு நல்ல ஒரு அட்வைஸை சகோதரோட கொடுத்தார். பிள்ளைகள் அம்மா அப்பா கீழ்ப்படி நல்ல காரியம். வயசு வந்த சாதத்தில் பெற்றோர் மதிக்கிறது. அதே சமயத்தில் பெற்றோர்கள் சொல்லுது பிள்ளைகளை கோமூட்ட வேணாம்னு சொல்ல பகுதியும் இருக்குது. அப்படியான பகுதிகள் 2 பக்கம் நாங்கள் பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும். இருந்தாலும் நீங்கள் தாழ்த்த வேண்டியிருக்கு. நீங்கள் அம்மா அப்பாவுக்கு எந்த அளவு நடத்துகிறீங்களோ தேவன் ஆசீர்வாதம் இருக்குது. ஏசு கிறிஸ்து மாமிசமான பெற்றோர் கீழ்ப்பட்டாரா கீழ்ப்படியலையா சொல்லுங்கள். எந்த பகுதியில் இருக்குது? எல்லாம் அவங்களோட இந்த பிரயாணத்தில் சிஸ்டர் இரத்த சம்பந்தமான உறவு இருக்கா இல்லையா சொல்லுங்கள். படிக்கவங்க சொல்லுங்கள். இந்த பிரயாணத்தில் இரத்த சம்பந்த உறவு இருக்கா இல்லையா? இருக்குது. ஆமாம். ஏன்னு சொன்னால் சிஸ்டர் தம்பி சந்தோஷம் தம்பி, இந்த அவர் ஒரு இடத்துல இருக்கக்குள்ள வந்து சொல்கிறார், ரபினி வெளியில் உங்களோட அம்மாவும் சகோதரர்களும் உங்களை சந்திக்க வந்திருக்காங்க. அப்போ அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? சீசர்கள் கையை நீட்டி பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களே எனக்கு அம்மாவும் சகோதரர் இருக்கிறான்னு சொல்ல கத்தரா இயேசுக்கு மாமிசமான உறவுகளை வெறுக்கலை. இப்போ அப்படி நான் மாமிசம் வெறுத்து இந்த பேர போகணும்னு சொல்லலை. அவர் எல்லா நேரத்தில் மாமிசமான உருவலை கூட்டிக்கொண்டு சீசர்களை கூட்டிக்கொண்டு பிரயாணம் போனார். ஒரு கல்யாணம் முடிஞ்ச போகிறோம் என்ன நடக்குது? அவர் இறுதியில் கொஞ்சம் காலம் கப்பல் தங்கினார் தன்னை மாமிச உறவுகளோட. யோவானப்பா சொல்கிறார், யோவான் தாயே இந்த உங்கள் மகன் இப்படி பல அற்புதங்களை பெற்றோர் மதித்தார், ரெஸ்பெக்ட் பண்ணார். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் அந்த பஸ்கா பண்டிகை முடிஞ்சப்போ அவர் மிஸ் ஆகிடுறாரு. அப்போ தாயார் திருப்பி வந்து பார்க்கும்பொழுது என்ன நடக்குது? அவரை பத்திரமாக அவர் நினச்சாங்க இந்த பிரயாண கூட்டத்தில் இருப்பாங்க. இருந்தாலும் அவங்க பெத்த தாய் தானே. ரிட்டன் வந்து பார்க்குற நேரம் அவர் ஆலயத்தில் பெரிய பண்டிதர் பண்டிதர் மத்தியில் தேவ காரியங்களை சொல்லி கொண்டிருந்தார். அப்போ அவர் என்ன செஞ்சார்? அப்போ தாய் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? மகனே, நல்ல வார்த்தை, நீ எனக்கு என்ன செய்த, இப்படி செய்தார். பாருங்கள் பெத்தமான. அப்போ அவர் அதுக்கப்புறம் நான் பிதாவுக்கு அடுத்த சொல்கிறேன் ஆண்டவர் இயேசுக்கு அதுக்கப்புறம் போய் கீழ்பட்டு போய் அவங்க அடங்கி வாழ்ந்தார். முன்மாதிரியாக வாழ்கிறார். அது முன்மாதிரி. அது தேவன் எந்த முன்மாதிரியை விரும்புகிறார். இப்போ காலையில் அருமையான சகோதரர்களோடாக எனக்கு நல்ல ஒரு காரியங்களை படிப்பினை தந்தார். என்னான்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு சனி, நேற்று வெள்ளி அருமையான ஒரு ஊழியக்காரோடாக நல்ல அருமையான நான் கற்றுக்கொண்டேன். கனி தராத மரங்களை வெட்டணும், அக்னியில் சுட்டரிக்கப்படும். நல்ல ஒரு காரியம் பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த ஒரு சோதனை வருது. பாவத்தில் சோதனை, யோபுக்கு சோதனை யாரும் தேவனே அனுபவித்தார். யோபு உத்தமனாக இருந்தார். அந்த சோதனையில் உத்தமனாக இருந்தார். ஏன்னா அப்போ யோபை பற்றி கேரண்டி பண்ணுறார். யாருக்கிட்ட? சத்துருக்கிட்ட. நீ எல்லாம் சோதிக்கலாம், ஆனால்
அவர் உயிரை மட்டும் ஒன்றால் எடுக்கிறார். அந்த வழியில் தேவன் அவரோட நடத்தினார். யார்? உத்தம யோபோட தேவன் நடத்தினார். இல்லை அப்போ பாருங்கள், அவர் அந்த நேரம் கூட அவங்க தோழர்கள் அவரெல்லாம் அலட்சியம் போது, மனைவி கூட அலட்சியம் போது அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? என்ன சொல்கிறார்? சரியான வார்த்தை, நன்மை பெற்ற நான் தீமை பெறக்கூடாதோ? அவர் நன்மை பெற்ற நான் தீமை பெறுவார். அதில் யோபு பாவம் இல்லை, பாவம் செய்யவும் இல்லையா? தேவனோட சோதனை வரும். ஏன்னா சோதனை வந்தால் கிறிஸ்தவம், இல்லாட்டி ஏழாபுரம். ஏன்னா தேவன் ஒருத்தருக்கு நாங்கள் இந்த டிசிப்ளினாக வந்து போயிடாது. மனித துக்கம் வரணும், வேதனை வரணும், இங்கே கைவிடுற மாதிரி வரணும். இந்த பாருங்கள், மாத்தளை பிரதேசத்தில் அருமையான ஊழியக்காரர்கள், என்ன நண்பர்கள், எங்கள் சகோதரர் சொலம் ரூபனும் நல்ல நண்பர்கள். எனக்கு சில காரியங்களில் சில கவலை ஜெபிக்கிறேன். இப்போ யார் கைவிட்டாலும் தேவன் தனிமைப்படுத்தி நடத்தி கொண்டு போடுறோம். அதுக்கு நாங்கள் நீதிமான்னு சொல்ல, இது தேவ கிருபையில், தேவன் கிருபை அனுகிரகம் இருக்கப்படியாக தான் இன்றைய தினம் கூட அந்த கிணற்றுக்கு மத்தியில் தேவன் என்னை காப்பாற்ற சத்தத்தினோட வர சத்தத்தை கண்டு நான் முன்னுக்கு போயிட்டேன். சரியாக தேங்காய் வந்து காஞ்சத்தை நான் எடுத்து குறைக்கி வச்சுட்டு கூட வந்தேம்மா, சொந்தக்கார எடுத்து போயிருப்பார் பண்ண. ஏன்னு சொன்னால் இது இப்படியான தேவ பிள்ளைகளை தேவனிடத்தில் பாதுகாக்கிறேன். நீங்கள் அதான் ஜெபம் பண்ணுங்கள். ஏன்னா ஜெபம் பண்ணிட்டு வெளியே போக்குள்ள தேவங்களை பாதுகாப்பா சிஸ்டர். ஏன்னா எல்லாத்துக்கும் வேத அவசியம். வேதத்தை நீங்கள் படிக்கலாட்டி சிஸ்டர் கஷ்டமாக போகும் சிஸ்டர். செய்தியை இந்த நல்ல அருமையான வார்த்தை, வேதத்தை வாசிக்க மாட்டார்கள்னு ஊழியக்காரர் தான் போட் போட்டிருக்காரு. அதான் வேதத்துக்கு செவி கொடுக்காத ஜெபமும் அருவருப்பானதான். நீங்கள் படித்து பாருங்கள் நீதிமொழி 28. ஏன்னா தீர்க்க சொல்கிறார் இந்த வார்த்தை பரிசுத்த வேதாமத்தில் பார்க்க சொல்லி. நீதிமொழி 28:9 பாருங்கள் இந்த வார்த்தை இருக்காண்டு. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலகுகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. அவ்வளோதான் சிஸ்டர். உன்னரே வாடிங்க, அது ஒரு முக்கியமானது. வேதத்தை அறிந்து கொள்ளாதவங்க சபிக்கப்பட்டவர்களாம். யோவான் சுவிசேஷம் 7:49. வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றார்கள். ஆசீர்வாதம் சகோதரி அதே மாதிரி எல்லாரும் ஆசீர்வதிக்கும். என் வேலை ஏன்னா தேவன் பச்சை பாதம் இல்லா தேவன். இந்த ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கும், தனிநபருக்கல்ல எல்லாருக்கும் கிடைக்கும். அதுதான் இந்த வேதத்தை படிக்க சொல்கிறேன். ஏன்னா இந்த வேதத்தை வாசிக்கிறவரும் கை கொள்றவரும் பாக்கி அவன் காலம் சமீபம்னு வெளிப்படுத்தல 1:3 சொல்லப்பட்டு வாருங்க சிஸ்டர். அந்த வார்த்தை இருக்கான்னு பாருங்கள். எந்த நேரம் வார்த்தை இல்லாட்டி ஏற்றுக்கொள்ள செய்தியால் சொல்கிறார். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதி இருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். ஆமென். காலம் சமீபமாக. ஆமென் ஆமென். பார்த்தீங்களா சிஸ்டர், என்ன பாருங்க, இந்த பக்கம் பாக்கியவன் இருக்கக்கூடாதா? ஆமென் இருக்கணும். இந்த பக்கம் பின்பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கம் ஆளுங்க இருக்கும். எல்லாரும் படிக்கணும், தனித்தனியாக படிக்கணும். தனி தொடர்பு வேணும். வேதத்துக்கும் செய்திக்கும் ஒவ்வொருத்தரும் தனி தொடர்பு வேணும் சிஸ்டர். அப்போ தனி தொடர்புலாம் போவே இல்லாது. நாங்கள் ஒரு ஊழியக்கார சார்ந்தோ நீங்கள் சார்ந்திருக்கிற நான் சொல்ல வரல, நீங்கள் இடத்தை சார்ந்தோ இருந்தால் எந்த ஒரு வெளிப்பாடும் பெற்றுக்கொள்ளலை. நீங்கள் தேவனுக்கு விசுவாசியாக இருக்கணும், செய்திக்கு விசுவாசம். ஊழியக்காரன் மதிக்கணும். ஊழியக்காரன் உங்களுக்கு தேவை. ஊழியக்காரன் இல்லாமல் இந்த பிரார்த்தனை போவே இல்லை சிஸ்டர். உங்களுக்கு கற்றுத்தொள்ள சொல்கிறதுக்கு மேலான காரியங்களுக்கு தேவன் ஊழியக்காரர் வச்சிருக்கிறாரு. அதனால தான் ஆமோஸ் 3:7 சொல்ல தீர்க்கதரிசியாக ஊழியக்காரருக்கு ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒன்றும் செய்ய மாட்டேன்னு வாக்குத்தத்தம் பண்ணுறாங்க. யாரும் பலவீனங்க சிஸ்டர். ஏன்னா இந்த பிரயாணத்தில் இங்கே பாருங்கள், யாருமே சம்பூர்ண ஆள்களை பாருங்கள். நான் பலவீனம் அடைஞ்சிட்டேன், நான் உண்மையை சொன்னேன் தானே, பொய் சொல்லலே. இப்போ இந்த இடத்துல இருக்கோல நேரம் போனால் எனக்கு மனதில் கவலை வந்துச்சு. ஏன்னா எனக்கு எந்த நேரம் உள்ளதை சொல்லணும், உள்ளதை சொல்லணும், உள்ளதை சொல்லக்கூட. ஆனால் தேவன் நோக்க திரும்ப அந்த மகிழ்ச்சியை தந்தார். அது தேவன் அதிசயங்கள் உண்டா இருக்கு, அவர் திருவிழையால் உண்டா இருக்கு. ஏன்னா அப்போ தேவன் செய்கிற காரியம். நீங்கள் கூடுதலாக ஒவ்வொரு பகுதி நல்ல வாலிப ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைலாம் இருக்கீங்க. நான் வர்ற நேரம்லாம் படிக்கிற குறைவாக இருக்குது. உண்மையை தான் சொல்கிறேன். நீங்கள் என்ன சத்துருவானாலும் பரவாயில்ல, நீங்கள் அப்படி என்ன இல்லை நண்பர்கள் காணுங்க. ஏன்னா புத்தி சொல்கிறதுல சொந்த நிறைய ஒரு அட்வைஸ், ஒரு புத்திமதிகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். நாங்கள் வாழ்ந்த காலத்துலலாம், நாங்கள் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் எங்களோட ஊழியக்காரர்கள் எலும்பெலும்பாக வேதத்தை வாசிக்கொண்டே சொல்லுவாங்க. யார் ஊழியக்காரர்? உண்மையை தான் சொல்கிறேன். எங்களோட சொலமன் ரூபனும் நான் அந்த நன்றி மறக்கக்கூடாது. யார் அன்றைக்கி நேற்றைய துணை கொடுத்து யாரை கொண்டு உங்களுக்கு ஆவிக்குரிய நடத்தணும் ஆசிரியர். இப்போ நேற்றத்தில் இந்த இடத்துல அமர்ந்திருக்க வேலையில் தேவ காரியங்கள் மட்டும் தான் பலிபடுத்தல இருந்த மாதிரி வேறு ஒன்றும் டேமேஜ் வரல. அதுக்கு நான் முதல் நன்றி சேர்த்துறது இல்லை. இது இல்லை சிரிக்கிற இல்லை, சரி நல்ல காரியம். யாரையும் இப்போ வந்த சகோதரர்களோட கூட எந்த ஒரு டேமேஜ் வரல. அவரை துக்கப்படுத்தி இவரை துக்கப்படுத்தி அசிங்க அப்படி கத்தராயிச்சு எங்கேயும் சொன்னாரா? இல்லை. செய்தியால் சொன்னார்? இல்லை. அப்போ பாருங்கள், அதில் நாங்கள் அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணோம். அதுதான் மரியாதை. யாரை கொண்டு உங்களுக்கு தேவன் சேவிக்கிறாரோ. இந்த அருமையான சகோதரர் எரிக்கு ஒரு விஷயத்தை சொன்னார் தான். எங்கள் வீட்டுக்கு மனைவிக்கிட்ட சொன்னேன். பாருங்கள், அவர் மனதில் ஒரு கவலையை சொன்னார். தம்பிமார்கள் கீழ்ப்படுகிறாங்கல்ல, நல்ல காரியம்.
ஃபோன் கிடைக்கிறாங்க. ஃபோன் வேணும், அளவுக்கு மிஞ்சினா அமிர்த விஷயமாக போயிடும். தேவைக்கு ஃபோன் வேணும். நம்புறேன் நீங்கள் ஃபோன் உங்களோட கண்ட்ரோலில் இருக்கணும். அதில் கண்ட்ரோலில் நீங்கள் இருக்கலாம். நிறைய வாலிய பிள்ளைகள் நீங்கள் நம்ம மாட்டேங்க. நான் எத்தனை சபையில் காணேன், ஃபோனில் தான் அந்த பிரதர் கூட சொன்னார், பிரவீன் தம்பியை பேர், ஃபோனில் தான் கூடுதலாக எந்த நேரமும் ஃபோனில் நல்லா வளர்ந்துருக்காங்க. இப்போ எனக்குன்னா அப்படி வளர்ச்சி இல்லை ஃபோனில், உண்மையை தானே சொல்லணும். ஃபோனில் நல்லா வளர்ந்துருக்காங்க. அப்போ அதை நான் பார்க்கணும். நான் வேதத்தில் வளரணும். வேதத்தை வந்து நீங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களை மற்றவங்க சொல்லக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். அதுக்கு தான் தேவன் முன்குறித்திருக்கார். நாங்கள் லேசான விஷயம் இல்லை, இது நல்ல காரியம் உண்டு. அதுதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், வருங்காலத்துள்ள காரியத்தை விளங்க செய்வதற்காக கிருபையினாலே விசுவாசத்தை ரட்சிக்கப்பட தேவன் ஈவுன்னு சொல்கிறாரு. எபேசியர் 2 படிங்க சிஸ்டர், 2:6-7. நீங்கள் தான் படிங்க. ஆமீன். அந்த படிக்கலாம் சார். ரைட். ஆமீன். ஆசீர்வதிக்கப்படும். பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லக்கூட தான் மற்ற உந்துதல் வரணும். நம்ம எல்லோரும் படிக்கணும், எல்லோரும் பாக்கியவாங்க. தனிப்பட்ட நபர் இல்லை சிஸ்டர், எல்லோரும் பாக்கியவாங்க. அப்படி தான் அந்த வேதம் சொல்லுது. ஏன்னா தேவன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி செய்கிறவர். அவர் 6 மணி நேரம், 9 மணி நேரம், 11 மணி நேரம் எல்லாம் சமமாக கொடுத்தார். எல்லோரும் சமமாக செய்கிறவர். பாருங்கள், விபச்சாரத்தில் கையுமையுமா பெண்மணி அவர் கூட்டு வரும்பொழுது எல்லோரும் சொல்கிறாங்க, அவர் குற்றம் சுமத்துறாங்க. அப்போ இவர் என்ன செய்கிறாரு? உங்களில் பிரியதாக முதலாவது கல்லறிங்க அப்படி குனிஞ்சு சொல்லி மேலே வரும்போது எல்லோரும் போயிட்டாங்க. அப்போ தேவன் திருப்ப அவர் சொல்கிறார், நானும் அவனுக்கு தன்னை, ஆனால் இந்த பாவத்தை செய்ய வேணான்னு சொல்கிறார். அவர் தேவன், அந்த தேவனோட ஐக்கியம் பாருங்க. அந்த தேவனோட ஐக்கியம், அந்த செய்தி ஒரு முக்கியமாக. நான் முந்தி செய்திகள் அவ்வளோ படிக்கிற குறவு, இப்போ எனக்கு கொஞ்சம் பயம் இருக்குது. ஆனால் என்கிட்ட பிழை ஏற்படுது, அதை சொல்லணும். இந்த சகோதரன் சொன்னப்போ, மேவின் சகோதரன் சொன்ன மாதிரி வீட்டில் கோபம் வருது, இந்த சொல்ல கேட்கலாட்டி, இந்த பிரதர் சொன்ன பிரகாரம் உண்மையை தான் சொல்லணும். இந்த சொல்ல கேட்கலாட்டி எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பிரதர். இந்த சொல்ல கேட்க அவங்க நல்ல எல்லா பிள்ளைங்க, எங்கள்ட பிள்ளை நல்ல பேர் தான். இந்த பிரதர் அட்வைஸ் பண்ண, அம்மா அப்பா மதிங்க, அவங்க தாய் தகப்ப ஒருவேளை அவங்க கோபம் வரும், அவங்க ஏசுவாங்க, அவங்க படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம், முடி பழுத்து இருக்கலாம், செருப்பு போட இல்லாத ஆளுக்கா. நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லக்குள்ள அந்த ஆசீர்வாதம் வரும் சிஸ்டர். பெத்த தாய் தான் கனம் பண்ணுங்கன்னு சொல்கிறார். எபேசியர் 6 அதிகாரத்தில் படி பாருங்கள். தாயின் தந்தை தாய் யார்? தந்தையார் சிஸ்டர். ஆவிக்குரிய தந்தை யார்? ஊழியக்காரன். தாய் சபை. எல்லாரும் கௌரவப்படுத்து. நீங்கள் மற்றவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணலேன்னு நான் சொல்லலை. இப்போ நான் இதை நான் சக்தி தான் சொன்னேன், வேறு ஒன்று நான் உங்களுக்கு குற்றமாக சொல்லலை. அப்புறம் சொன்னப்பறம் முடிச்சுக்கொள்வோம். ஏன்னா இந்த நேரத்தில் நான் ஒரு காரியத்தை கொண்டாந்து அழகான ஒரு பகுதி, ரோமர் புஸ்தகத்தில் இந்த நல்ல ஒரு பகுதி, மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படி. அதை வேணால் ஒரு 10 நிமிஷம் சொல்லி முடிக்கலாம். அப்புறம் மேலான அதிகாரி கீழ்ப்படுகிறது சிஸ்டர். அதை யாரும் படிச்சிருக்கீங்களா? இல்லை உண்மையை சார், படிக்கலாட்டி தேவன் உங்களோட இருக்க. நீங்கள் படிக்க தேவன் உங்களோட இருக்கா சிஸ்டர். அதனால தான் எங்களை எங்கெங்கே திசையில் உள்ளவங்க இந்த இடத்துல கொண்டு கூட்டியிருக்காரு. நான் வடக்கு தெற்கு மிளக்கு எங்கெங்கே உலக வாழ்க்கையில் வாழ்ந்த எங்களெல்லாம் ஒரு நோக்கத்துக்காக இந்த இடத்தை கூட்டியிருக்கா சிஸ்டர். நீங்கள் அமைதியாக அது கேட்டுக்கொண்டிருக்கீங்க தான், அது ஒரு பெரிய காரியம். அப்போ என்ன உங்களை கூட்டி அவரோட காரியம் சொல்ல ஊழியக்காரர்களை பாவிக்கார். நாங்கள் அன்று அப்படி பல ஊழியர்கள் இப்போ எங்கள் முகமாக கண்ட பரிசுத்தவான்கள் நடத்துகிற நாங்கள் மற்றவங்க சொல்கிற கேட்க விருப்பம் சிஸ்டர். நாங்கள் சொல்கிறோட மற்றவங்களும் ஊடாக நான் கற்றுக்கொண்டேன். அருமையான ஊழியக்கார் சகோதரர்கள் அப்படி எங்களை வழிநடத்த அருமையான டேனியல் இருக்கார். அவர் ஒரு காலத்தில் அவர் சூதாட்ட கிளப்பில் திருகோணமலையில் ரசிக்கப்பட்டு எங்களுக்கு ஒரு சத்தியத்தோட சகோதரர். நீங்கள் நினைக்காதீங்க, ஜோதி தியேட்டர் உள்ள பீட்டர் ஜெபமால மூலமாக தான் ஒரு சத்தியத்தை கேட்டு ரசிக்கப்பட்டு அவர் எங்கள் வீட்டுக்கு வந்து சத்தியத்தில் எங்களை வழி நடத்தினார். அப்போ சில நடவடிக்கையில் சொன்ன பாரு, நீ ரசிக்கப்பட்டால் வீட்டார் ரசிக்கப்படக்கூடும். அப்போ இல்லாட்டி எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கு ஒரு மனிதரை பாவிக்கிறார் சொல்லி காலாகாலம் தேவன் ஒவ்வொருத்தரை பாவிக்கிறார். அதுக்கு நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும் சார். காலாகாலம் தேவன் பாவிக்கிற ஆண்டவராக இருக்கார். அப்போ எந்த நேரமும் நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்படைங்க, ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில். என்னன்னா நான் இந்த நேரம் 3 காரியங்களுக்கு நான் ஒப்படைக்கிறது. முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? கொடூர நோய் என்னால் தாங்க இயலாது, கொடிய வறுமை தாங்க இயலாது, சத்துரு. இந்த 3 காரியம் எனக்கு மட்டுமல்ல, சபையில் உங்களுக்காகவும் அதிகாலையில் தலையில் தொட்டு உள்ளங்கால் வரையும் ஜெபிக்கிறது வெளிப்பாடு எனக்கு தந்திருக்கா சிஸ்டர். பவுல் சொன்ன காரியத்தை தான் சொல்கிறேன், என்ன பெருந்தப்படுத்தல. அப்போ சொன்ன பவுல் என்ன சொன்னாரோ படிச்சிருக்கீங்களா? 1 தெசலோனிக்கர் 3 சொன்னது நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட அறிந்தே சிஸ்டர் படிங்க. உங்களுக்காக எங்கள் ஜெப இடைவிடா நினைவு ஜெபிக்கிறோன்னு சொல்கிறாரு. 1 தெசலோனிக்கர் 1:3-4 அந்த பக்கம் சரி, அந்த பக்கம் தான். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து
எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். பார்த்தீங்கன்னா சிஸ்டர், நீங்கள் வேதம் படிங்கன்னு சொல்லக்குள்ள எப்படியோ ஒரு சகோதரி அந்த மஞ்சள் ப்ளவுஸ் போட்டவங்க பேர் எனக்கு தெரியாது, எழுதி படித்தாங்க. இது தேவண்ட அதிசயங்கள் உண்டு. பயத்துலையாக படித்தாங்க சிஸ்டர். ஏன்னா கர்த்தர் பயப்படுறதே ஞானத்தின் ஆரம்பம், ஆயுசு காலம் நீடிக்கப்படும் சொல்லும். எல்லாரும் பரிசுத்தம் இல்லை சிஸ்டர். இதுவும் செய்தி தான், அதுவும் அப்போ நாங்கள் மிச்சம் கவனம். வேதம் செய்தி உங்களுக்கு வேதாகம் வேணும் சிஸ்டர், செய்தி வேணும். வேதம் இல்லாமல் செய்தியில், செய்தியில் வேதாகம் இல்லை. அதுதான் ஏசா தீர்க்கத்தை சொல்லியிருக்கு. ஏசா 8:20 வேதாகத்தை சாட்சியாக கவனித்து சொல்லாவிட்டால் கேட்குறது விடிய காலத்து வெளிச்சம் இல்லையா. பாருங்கள் அந்த வார்த்தை இருக்க 8:20. வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடிய காலத்து வெளிச்சம் இல்லை. வேதத்தை எலும்பி எலும்பி வாசிக்கிறது எங்கட சுறுசுறுப்பு வரும், சோம்பல் வராது, நித்திரை வராது. இப்போ நான் போனாலும் ஆண்ட சித்தமாக நாளை போனாலும் இனி வார காலங்களில் வேதங்களை படிங்க. என்ன சிஸ்டர், வேதங்களை படிங்க, பாருங்கள், கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த அருமையான சகோதர ஊழியக்காரங்கிற மோசஸுக்கு அவரை வளர்த்து பெற்ற தாயின் நிலை அருமையான புஸ்தகம். அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு, ஏன்னா அவர் பைபிள் காலேஜ் வேதாந்த காலேஜ் போனே இல்லை, அந்த தாய் தான் அவளை தான் சிறப்பாங்க. அப்போ அதுக்கு நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணோம். அதுக்கு அந்த தீர்க்கதரிசி புஸ்தகம் நல்ல புஸ்தகம், 3 புஸ்தகம் நாங்கள் அதை பாருங்கள். சபை முடிஞ்சது, இது ஒரு முக்கியமான பாயிண்ட் சிஸ்டர். சபை முடிஞ்சோன்னு அதுதான் தீர்க்க சொல்கிறாரு, கிடைச்ச அபிஷேகத்தை வீட்டுக்கு போகணும். கிடைச்ச அபிஷேகத்தை போட சபை முடிஞ்சு போகிற இல்லை, உட்காந்து ஒரு 2 வார்த்தையை கதைச்சிட்டு. அப்போ நான் சபை முடிஞ்சு என்ன கதைக்கணும் சொல்கிறீங்க? ஊழியக்கார பேசுன கதைக்கணும். ஊழியக்கார பேச செய்தி அதை கதைக்குள்ள என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? காது கொடுத்து கேட்பாராம். மல்கியாதேஸ் 3ஆம் அதிகாரம் அதை எடுத்து வாசி பாருங்கள். ஞாபகத்தில் எழுதப்படுமா? அது ஒரு முக்கியமான பகுதியாக இருக்குது. செய்தி எப்போ நான் எனக்கு அதுமாதிரி இசைக்கு பரோட இந்த காரியங்களை காய்ச்சி கொடுத்து என்ன உதவி செஞ்சார் பிற பாருங்கள், படித்து காட்டுங்க. படிக்கணும், அப்போ தான் அவங்களுக்கு விளங்கும். நீங்கள் படிக்க கூட தான் அவங்க ஒருத்தர் இருந்து படித்தாங்க. மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் நினைக்கிறேன். பாருங்கள், அந்த காது கொடுக்க கேட்பேன். இல்லை சிஸ்டர், அது இல்லை அந்த ரைட், அதே தான் 3ஆம் அதிகாரத்தில் இருக்குண்ணா. 10 பாருங்கள். படிங்க சிஸ்டர், படிங்க. ஆமாம், அது இல்லை சிஸ்டர், காது கொடுத்து கேட்பேன். ஆமென் 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 ஆமென். ஆமென். அப்போ நாங்கள் ஆலயம் முடிஞ்ச சிஸ்டர், அது இதுக்காக எந்த பிரயோஜனம் இல்லை. அந்த டாக்டரை சந்திக்கிறது, இந்த டாக்டர் சரிக்கிறது, நீங்கள் மெலிஞ்சிருக்கீங்க, தடிச்சிருக்கீங்க, எந்த ஒரு உங்களுக்கு நன்மை கிடைக்க போகிறேன் சிஸ்டர். நாங்கள் வேதத்தை கண்டு செய்தியை கண்டு கதைக்கும் போது தேவனோட ஆசீர்வாதம் பெறும், மென்மேலும் பெறும். என்ன பெறும்? தேவன் அப்படி சொல்கிறாரு. நாங்கள் பலவீனங்கள், நாங்கள் சம்பூர்ண ஆட்கள் இல்லை. இப்போ நானும் அருமையான சகோதரர் எஸ்ஏக்குரும் பழைய காரியங்கள் தேவ காரியம் கதைக்க இந்த ஜனத்தொகையில் எங்களை நடத்தினார். நாங்கள் சில நேரம் இறங்கணும், பலவீனங்களும் அது இது, அந்த டீச்சரை சந்திக்கணும், இந்த டீச்சர் சந்திக்கணும், இவர் கட்டை இவரை இதாக அதுதான் தேவனை 3 காரியங்கள் நடத்துகிறார் சிஸ்டர். உங்களையே சேர்த்தான் சிஸ்டர். ஏன்னா நீங்கள் சரியான பசி வந்தால் உங்களால் ஏசு கிறிஸ்து மாமிச ரீதியில் பசி வந்தால் அவர் தாங்கப்பட்டார் இல்லைன்னா நீங்கள் மத்திய 4 படிங்க. பசி வந்தோன்னே என்ன 40 நாள் உபவாசம் நடந்த போகிற என்ன திசை நடந்துச்சு? சோதனை ஆவியானாலும் வனாந்திரத்தில் எடுத்து செல்லவா சத்ருவால் சோடிக்கப்படுவது. அங்கே 3 சோதனையிலே கத்தராசி விட்டார். அப்போ தேவன் எந்த நேரத்தில் வார்த்தையை காண்பிக்கிறார். அப்போ நீங்கள் அது சத்ருட பாரம் கொடுக்க பாதுகாக்கிறது. கொடூர நோய்கள் எழுமா சிஸ்டர், நான் ஜபிச்சுக்கொள்ள ஆண்டவரே அது சீக்கிரத்தில் இந்த இடத்துல உண்மை கதைக்கணும். அது சீக்கிரத்தில் இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளணும் ஆண்டவரே. ஏன்னா எனக்கு பயங்கரமான இதுகள் வந்தால் எனக்கு தாங்கையிலான அந்த விண்ணப்பத்தை அந்த ரங்கத்தில் யவீர் அந்தரத்தோடு நம்ம அந்த தேவ காரியத்தில் வைக்கிறேன். வயசுகள் கடந்து போகுது, ஏன்னா காலங்கள் நேரம் கடந்து போகுது, மறைச்சல பாக்கியமானு சொல்கிறேன். ஆனால் தேவன் நோக்கத்துக்காக வச்சுருக்கேன். ஆமீன். என்ன நோக்கம்னு சொன்னால் அப்போ சொன்ன பவுல் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தில் 23-24 நான் தேகத்தை விட்டு பிரிந்து அவரோட நன்மையான காரியம், ஆனால் நான் தேகத்தில் இருப்பேன் உங்களுக்கு நன்மையாக இருக்குன்னு சொல்கிறாரு. 23-24 பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 23-24. ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசையுண்டு, அது அதிக நன்மையாய் இருக்கும். ஆமென். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். ஆமென். அதுதான் எங்கள் அருமையான ரூபன் பிரதருக்காகவும் நான் ஜெபம் பண்ணுறேன் பிரதர். ஏன்னா இல்லை கூட்டம் அது உங்கள் சித்தம் இருந்தால் அவரை நடத்தும். ஏன்னா அவரோட நான் நன்மை பெற்றிருக்கேன் சகோதரன்.
பிரதர் அன்றைக்கி நீதியை காட்டு 95 பாயிண்டை பற்றி சொன்னார் எங்கள் வீட்டில். நல்ல விஷயம். 5 தான் வித்தியாசம். 99 பற்றி சொன்னீங்க. அதனால் நல்ல பக்கம் இருக்குது, நல்ல பக்கம் இல்லை. ஒருத்தர் எந்த நேரம் நல்ல பக்கத்தை பார்க்க வேண்டிய கட்டங்களில் இருக்குது. ஏன்னா நாங்கள் நல்லது தான் பார்க்கணும், நன்மையை தான் சொல்கிறேன். தீமை செஞ்ச சிஸ்டர், தீமை செஞ்ச பழகிற நீங்கள் கூடுமானால் நன்மை செய்வோம். எரேமியா தீர்க்கதரிசி 13 அதிகாரம் 23 வசனத்தில் அடிப்பக்கத்தை படிங்க சிஸ்டர். எரேமியா தீர்க்கதரிசி 13 அதிகாரம் 23 வசனம் அடிப்பக்கம். தீமை செஞ்ச பழகிற நீங்கள் நன்மை செய்யக்கூடும். எரேமியா தீர்க்கதரிசி 13. அது தரை படிங்க. ஆமேன். ஆமேன். பார்த்தீங்களா, சொல்ல போய் படிக்க சில சந்தர்ப்பம் இதுதான் சிஸ்டர். அந்த பலிபீடத்தை சொல்லக்கூட அவங்களுக்கு உந்துடக்கூடாது. ஏன்னா வேதம் படிக்கா பயத்தை கொடுப்போம், அது சத்துரோட ஆவி. நாங்கள் ஏன்னா அதுக்கு நான் இடம் கொடுக்கக்கூடாது. தேவன் வேதத்தை படிக்கணும், செய்தியை படிக்கணும், ஊழியக்கா கீழ்ப்படி நல்ல உங்கள் ஒரு நோக்கத்துக்காக சிஸ்டர். வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு. அப்போ இதை நிப்பாட்டுவோம். மேலான அதிகாரிகள் சொன்ன டைம் நெருங்கிருச்சு. ஏன்னா வடக்கு தெற்கு கிழக்கு மேற்குலேருந்து எத்தனை ஆள்களை இந்த இடத்துல கொண்டு இருக்காரு. அப்போ இந்த காரியம் எடுத்தால் இந்த இடத்துல இருக்கும் நான் இல்லை, அது முடியும் 9:30 மணி ஆகும். அது எனக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் ஒழுங்குக்கு கீழ்ப்படியத்தானே வேணும். அதனால் நோக்கத்துக்காக நான் எங்கெங்கெல்லாம் இருந்த எங்களை பசி பட்டினி என்ன பண்ணுறது ஒன்றுமில்லாமல் எங்கே சீர்ந்து இருந்த எங்களை என்னை உண்டு கூட்டியிருக்காரு. இந்த நோக்கத்துக்காக எல்லா ஆசீர்வாதம் தந்திருக்கிறார் சிஸ்டர். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உலக பிரகாசம் தந்திருக்காரா இல்லையா சொல்லுங்கள். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உலக தந்திருக்காரா இல்லையா? தந்திருக்கா. ஒன்று சொல்ல கொஞ்சம் தயங்குறீங்க. வெளிப்படையாக சொல் தரணும், தந்திருக்கா. ஏன்னா உன்னதமானவர் சகல விதமான ஆசீர்வாதம் இருக்கிறேன்னு சொல்கிறார். அப்போ தரேனேன்னு சொன்னால் ஏசாயா 59:1-2-3 இதோ பாவங்கள் தான் பிரிவினையை கொண்டு வரலாம். வாட்சி பாருங்க, தீர்க்கதரிசி ஏசாயாவோட சொல்கிறார் 59:1-2-3. ஆமென். கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ஆமென். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஆமென். சரி, பார்த்தீங்களா, நான் சொல்கிறேன் சார். தீர்க்கதரிசியோட பேரில் தீர்க்கதரிசி சொல்லப்பட்ட காரியம் எல்லார்கிட்டையும் இருக்குது. எல்லாரையும் ஒவ்வொரு நோக்கத்துக்காக அழைச்சிருக்காரு சிஸ்டர். ஒவ்வொருத்தரை முடிய போகுது. அருமையான சகோதரி இந்த பக்கம் இந்த இசை அமைக்கிறாங்க, வாலிப பிள்ளைகள் இந்த தாளங்கள், அதே மாதிரி வேதம் படிக்கிறதும் அதே மாதிரி தான். எல்லாரும் படித்தா சந்தோஷம். அப்போ எல்லோரும் பாக்கியவான்கள். தனிப்பட்ட நபரில் தேவனுக்கு எல்லாரும் கிறிஸ்துவ சந்தோஷம் தனிப்பட்ட. அது எங்களுக்கு விருப்பம். அதுதான் தேவனோட நீங்கள் வேதத்துக்கும் செய்திக்கும் மறைமுகமான தனி தொடர்பு ஒன்று வேணும். இப்போ நாங்கள் தனிமைப்பட்டு தேவன் எங்களை நடத்திக்கோம். அது ஒரு பெரிய நாங்கள் மாமிசமான சிந்தனை எங்களுக்கு இருந்தால் எங்களுக்கு அவர்லேயே இவர்லேயே இந்த பிரதர் சொன்ன மேவி அவர்லேயே இவர் விசாரிக்கலையே அவர் விசாரிக்க அந்த எண்ணம் வரும். அந்த எண்ணம் வராத முறையில் தேவன் நடத்தி கொண்டு வர. தேவனுக்கு முதலிடம் கொடுங்க, செய்திக்கு முதலிடம் கொடுங்க, அதிகாலையில் ஜெபம். அப்போ அப்படியெல்லாம் நீங்கள் நடந்து கற்றுக்கொண்ட காரியங்களை சொல்லக்குள்ள மற்றவர்களை தீமையை விட நன்மையை சிந்திச்சு பாருங்கள். தீமையில் என்கிட்ட கூட தீமை இருக்குது. நான் சில நேரம் வீட்டில் அவசரப்பட்டு கோவித்த இருக்குது. இந்த பிறகு சொன்ன மாதிரி இவ்வளோ கீழ்ப்படியான அவங்க நல்ல இடத்துல இருக்காங்க பிறகு. இப்போ நீங்கள் பாருங்கள், மனதில் உள்ள சொல்லிட்டீங்க தான், நல்ல விஷயம். தம்பி போகிறாங்க பாருங்கள், இங்கே வர்றாங்களா, ஃபோன் விஷயத்தில் ஈடுபடுறாங்க. நான் மிச்சம் பார்த்தேன், நிறைய ஃபோனில் தான் ஈடுபடுறோம். 24 அதில் மெசேஜ் எடுக்கிறது, இது போடுறது, அங்கே படத்தை காட்டுறது, இங்கே இது காட்டுறது, இதெல்லாம் நல்லா டெவலப்பாக. ஆனால் வேதத்திலையும் செய்தியிலையும் டெவலப்பாக காண முடியாமல் இருக்குது. சரியா பிள்ளைங்க அவங்கவுங்க மனசாட்சியத்தை சொல்லுங்கள். தேவங்களை ஆசீர்வதித்திருக்கா சார். இந்த நேரத்தில் கூட கடைசி தருணத்தில் தேவன் உங்களுக்கு ஒரு சொற்பொழியோ ஒரு நன்றி ஒரு படிப்பினமான தேவ காரியங்கள் தந்ததுக்காக தேவன் நன்றி. இதில் நிறைய காரியம் இருக்குது. ஆண்டு சித்தமானால், ஏன்னா ஆண்டு சித்தத்தை பற்றி அடிக்கடி சொல்லணும். அடுத்த டைம் வருவோம் பிரதர் வந்து அங்கே யார் எசைக்கல் விளைவே நடத்து என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியும். அந்த கடைசி கட்டத்தில் இருக்கிறோம். அதனால் எந்த நேரமும் தேவனை மகிமைப்படுத்தி அதிகாலை ஜெபம், வேத படிப்பு, செய்தி, ஊழியக்கார் கீழ்ப்படிதல், ஊழியக்கார் கொண்ட பேசின காரியங்கள் அருமையான சகோதரன் ரொபின்சன் அவர்கள் வந்து அன்னைக்கு வெள்ளிக்கிழமை இந்த இடத்துல இருக்கிற அருமையான காரியங்கள் தேவனோட பேச. அதுக்கு நான் அவரோட விஷயத்தில் நன்றி, அது கடமை, அதுதான் மரியாதை. அவரோட கூட ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. இதுக்கு நன்றி இல்லாதவங்க காணாத தேவனுக்கும் மேலான செய்திக்கும் எந்த நன்றியாக இருக்கேலா சிஸ்டர். நன்றி, அது தேவன் செஞ்ச காரியம். நான் உங்களுக்கு ஒரு காரியம் செய்கிறோம் கிரியையில், ஏதோ எங்கள் தொழிலையோ அதுலேயோ
அது இல்லை, அது தேவனுக்கு. மற்றவர்கள் எங்களுக்கு செஞ்ச காரியங்களுக்கு தான் நம்ம கடமைப்படுறோம். என்ன நன்றியோடு இருங்க. இந்த இரவு நேரத்தில் கூட கடைசி தருணத்தில் தேவன் ஒரு அந்த இடத்துல எனக்கு டேமேஜ் வராமல் அந்த கிணத்துக்கான தேவன் டேமேஜாக திரும்பவுமா இந்த இடத்துல கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்துல வச்சு உங்களுக்கு தேவ காரியங்கள் சொல்லி தந்ததுக்காக தேவன் நன்றி சொல்லுது. இது தேவனோட ஒரு அதிசயங்கள். இல்லாட்டி இந்த நேரம் பெரிய பிரச்சனை இருக்கும். அன்றைக்கி பிரதர் கூட எனக்கு கவலைப்பட்ட வீட்டில் போய் சொல்லி அப்புறம் இது டெலிஃபோன் வந்துச்சு, கிளர்ச்சியில் இருந்தார் அங்கே இருந்தார்னு சொல்லக்குள்ள அது தேவன். அதுங்க அது தேவன் தான். தேவன் எல்லாம் முன்னும் பின்ன காக்கிறவராக இருக்கார். இல்லை அவரோட கரத்தில் இருங்க சிஸ்டர். தாவீது எதிர்காலத்தில் கரத்தில் கொடுக்க அதமாய் அவர் கரத்திலே இருந்து கொள்ளுங்க. அது சித்தமான மீதியான காரியங்கள் இந்த மாதிரி காலங்கள் சந்திப்பு. இந்த விசேஷ கூட்டத்தில் நானும் எங்கள் குடும்பமும் கலந்து கொள்வதற்கு நன்றி. அது சமயம் எங்கள் மகன் தான் இதெல்லாம் கூட்டிகிட்டு வந்தார். பஸ்ஸு பிரயாணம் கஷ்டம், அதுக்கும் அதே மாதிரி தான். வீட்டில் எல்லா காரியங்களும் இங்கே பேசுகிற காரியங்கள்லாம் ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு தெரிவிக்கிறோம் அவர் தான். அது ஒரு தேவன், அது அவர் ஒரு ஊழியம் வருது, எங்களால் செய்ய முடியாது. சரி, தேவன் ஆச்சரியிருக்கா தம்பிக்கு, உங்களுடைய தேவன் ஆச்சரியிருக்காரு தம்பி. சரியா, நீங்கள் எல்லாத்துக்கும் ஆமீன் அமைச்சு சந்தோஷம். உங்களுக்காக நான் கூடுதலாக ஜெபிக்கிறேன். மீதியான ஊழியக்காரர்கிட்ட கொடுக்குறேன்.